ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போர் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில 2வது முறையான அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருக்கிறார். இப்போ அவரோட செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேனல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த போர், அதாவது ஆல்ரெடி ஒரு பிரச்சாரத்துல ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போரை வந்து நான் நிறுத்தி வைப்பேன், நான் 2வது முறையா அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றா அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து இப்போ அடுத்த ஒரு முதல் விஷயமா வந்து ஒரு படி எடுத்து வைக்கிறாரு. கெல்லாக் அப்படின்ற ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வந்து ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே கடுமையான பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெல்லாக் தான் வந்து எல்லாமே வந்து வாதிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மாஸ்கோவுடான சமாதான பேச்சுகளில் வந்து கியூ வந்து பங்கேற்றா மட்டுமே வந்து உக்ரைனுக்கு மேலும் அமெரிக்காவோட உதவி கிடைக்கும் அப்படின்னுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மாஸ்கோ வந்து பங்கேற்க மறுத்தாங்க அப்படின்னா வாஷிங்டன் கியூவுக்கு மட்டுமே வந்து கூடுதல் உதவிகள் வழங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உக்ரைனோட நாட்டோ உறுப்புரிமை வந்து நீண்ட காலத்துக்கு வந்து நிறுத்தி வைப்பதாகவுமே வந்து அமெரிக்கா உறுதியளிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க முடியும் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பாதுகாப்புக்கு வந்து ஒரு நீண்ட கால பாதுகாப்பு கட்டமைப்பு வந்து உருவாக்குவதாகவுமே வந்து பேச்சுவார்த்தைகள் அடங்கும் அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா வந்து ஃபார்மர் உக்ரைன் ஃபாரின் மினிஸ்டர் குலேபா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்மார்ட் அப்ரோச் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமா வந்து அவர் இந்த வார நிறுத்தத்துக்கான கிளியரான ஒரு கோல் வந்து செட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குலேமா வந்து இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை வந்து ஒரு வெறுமன ஒரு பரிவர்த்தனை மாதிரியே வந்து பார்க்க மாட்டாரு, அதுக்குள்ளேயுமே போய் பார்ப்பாரு அப்படின்ற மாதிரிமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு.